Hello everyone, welcome to the 100 crore leader series from Elevate with Bharati Raja Thangapalam. I think about last ஒரு 12 பாட்காஸ்டில் நிறைய விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கைண்ட் ஆஃப் பெயின் பாயிண்ட்ஸ், என்ன ஸ்ட்ரகிள் ஒரு 100 crore லீடர் ஆர் அ லீடர் ஹூ வாண்ட்ஸ் டு பில்ட் 100 crore கம்பெனி ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் இன்னைக்கு பாட்காஸ்ட்டில் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அன் இல்லஸ்ட்ரேஷன். லைக் ஹோல் இந்தியாவில் தமிழ்நாடு ஸ்டேட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலியமாக நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், எதனால ஒரு 1 million 2 million டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி ஒரு 100 crore கம்பெனியாக க்ரோ ஆக வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது, அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேஸ்ட் ஆன் த டேட்டா வி ஹேவ், தமிழ்நாடோட பாப்புலேஷன் ஆஸ் பர் 2025 பார்த்தீங்கன்னா 7.97 crore. ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்டு சைஸ் அப்ராக்சிமேட்டாக 3.9, அப்படின்னா ஒரு 4 person வச்சுக்கோங்களேன் ஒரு ஃபேமிலிக்கு. அப்படி கணக்கு போடும்போது ஓவராலாக நம்ம கிட்ட 2.04 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறோம். இந்த 2.04 crore எவ்வளோ சேலரி பேஸ் பண்ணி, தட் இஸ் மந்த்லி இன்கம்மை பேஸ் பண்ணி நம்ம ஃபேமிலிஸை ஸ்ப்ளிட் பண்ணோன்னா, பிலோ 10,000 per month ஏர்ன் பண்ணுற ஃபேமிலிஸ் 45 lakh இருக்காங்க. ஃப்ரம் 10,000 to 25,000 சேலரி பர் மந்த் மேக் பண்ணுறவங்க 98 lakh ஃபேமிலிஸ் இருக்காங்க. 25,000 to 60,000 per month சேலரி மேக் பண்ணுற ஃபேமிலி 45 lakh ஃபேமிலிஸ் இருக்காங்க. அபவ் 60,000 per month மேக் பண்ணுற ஃபேமிலிஸ் 16 lakh ஃபேமிலிஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ இந்த இன்கம் based on recent statistics provided by lot of agencies, நம்ம கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ப்ளஸ் ப்ரைவேட் ஏஜென்சிஸ் கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நம்ம எடுத்திருக்கோம். இப்போது அடிப்படையாக இப்போ நம்ம பார்த்தோன்னா 60,000க்கு மேலே மேக் பண்ணுற ஃபேமிலி 16 lakh ஃபேமிலி தான் அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கிறாங்க. இப்போது நம்ம ஒரு பிரேக் டவுன் ட்ரை பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 4 member இருக்கிற ஃபேமிலி, வெதர் தே ஸ்டே இன் tier 2 or tier 3 ஆர் ஈவன் மெட்ரோஸை நம்ம இப்போ கூட கன்சிடர் பண்ணலை, நான் மெட்ரோ மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோன்னா அவங்க ரெண்ட் ஒரு 4,000 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வருது. 4,000 to 8,000 இருக்குது. ஃபுட் ஃபார் ஃபேமிலி ஃபார் 4 members எடுத்துட்டிங்கன்னா 6,000 to 9,000. ஸ்கூலு, டிரான்ஸ்போர்ட்டு, ஸ்டேஷனரின்னு பார்த்தா 1,500 to 3,000. அது எப்போனா அவங்களோட கிட்ஸை கவர்மெண்ட் ஸ்கூலில் வச்சுருந்தாங்கன்னா, எஜுகேஷன் ஃப்ரீயாக இருந்ததுன்னா. இப்போ எலக்ட்ரிசிட்டி, மொபைல், வாட்டர் எல்லாம் போட்டால் ஒரு 1,200 2,000 rupees வருது. ஒரு பேசிக் ஹெல்த் கேர் மெடிசன்ஸ்ன்னு திங்க் பண்ணால் 500 to 2,000. ஈவன் தான் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனால் கூட அவங்களுக்காகிற பேர் மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ அதை நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது டோட்டல் எசென்ஷியல்ஸ்க்கே 13,200 24,000 அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே அவங்க ஸ்பெண்ட் பண்ணி ஆக வேண்டியது இருக்குது. அப்போ பிலோ 10,000 rupees ஏர்ன் பண்ணுற ஃபேமிலிஸு 45 lakh ஃபேமிலிஸ் இருக்காங்க. அப்போ அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? தென் இப்போ இந்த 10,000 to 25,000 மேக் பண்ணுறவங்க ஏர்ன் பண்ணுறதே அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் எசென்ஷியலுக்கு போயிடுச்சுன்னா, அப்புறம் சேவிங்ஸ் இருக்குது, எமர்ஜென்சிஸ் இருக்குது, ஃபெஸ்டிவல் இருக்குது, ஏதாவது ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் ப்ராப்ளம் வந்ததுன்னா தே கான்ட் சர்வைவ். இப்போ இந்த ரேஷியோவை நம்ம ஏன் இந்த டிஸ்கஷனுக்கு எடுத்துகிட்டு வரோன்னா, ஒரு 100 crore லீடராக இருக்கணுங்கிறவரோட சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் அவர் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆட் பண்ணிக்கிட்டாருன்னா இட் பிகம்ஸ் அ கிரேட் கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி. அப்போ பாருங்களேன், இப்போ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஸ்லாப் ரேட்டில் நீங்கள் சேலரி கொடுக்குற மெத்தட் பார்த்தீங்கன்னா 10,000 பிலோ, 15 to 20,000 ஆர் அபவ் 60,000 ஆர் 1 lakh, இந்த மாதிரி உங்களோட எம்ப்ளாயீஸ் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனில் டிஃப்ரெண்ட் எம்ப்ளாயீஸ் சர்க்கிள் எல்லோரும் வேலை பார்ப்பாங்க. நிறைய இடத்துல எம்ப்ளாயீஸுக்கான லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட், இம்ப்ரூவைசேஷன் எல்லாம் நம்ம ட்ரை பண்ண பார்க்குறோம். பட் இவங்களோட பர் கேபிட்டா இன்கம் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? சே விச் இஃப் யூ ஆர் ரன்னிங் அ கம்பெனி மேக்கிங் அபவுட் ஒரு 4 to 5 million மேக் பண்ணுறீங்க, உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ ஒரு 40-50% இருக்குது அப்படின்னா, யூ கேன் ஸ்டார்ட் திங்க் ஆஃப் உங்கள் இதில் பெஸ்ட்டாக இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களுடைய சேலரி வேஜஸையோ அவங்களுடைய அடுத்த லெவல் வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான சேலரி ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் ஏதாவது பாலிசிஸை பில்ட் பண்ணிங்கன்னா, ஸ்டில் தேர் ஸ்டேயிங் வித் யூ ஃபார் லாங்கர் ரன். அவங்களுடைய பர் கேபிட்டா இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் தே ஆல்சோ மூவ் ஃபார்வர்ட் அண்ட் அலாங் வித் யூ தே வில் ஆல்சோ ட்ராவல். இப்போ மோஸ்ட்லி நம்ம காஸ்ட் கட்டிங் வரும்போது என்ன பண்ணுறோம், எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம காஸ்ட் கட் பண்ண ட்ரை பண்ணுறது சேலரிஸை தான் நம்ம பார்க்குறோம், இல்லை இன்க்ரிமெண்ட்டை தான் பார்க்குறோம். ஒரு ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட்டபுளாக போயிட்டு இருக்கும்போது யூ கேன் கன்சிடர் அதர் ஏரியாஸ் ரேதர் தேன் உங்களோட எம்ப்ளாயிஸோட சேலரிஸை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டை கட் பண்ண பார்க்கலாம், இல்லை ட்ராவல் காஸ்ட்டை கட் பண்ண பார்க்கலாம், மீடியா ப்ரமோஷன் காஸ்ட்டை கட் பண்ண பார்க்கலாம்,
பட் எல்லாருமே யூஸ்வலாக ட்ரை பண்ணுறது காஸ்ட்டை கட் பண்ணணும்னு வரும்போது வி ஆர் டச்சிங் தி எம்ப்ளாயிஸ் சேலரி. அப்போ எம்ப்ளாயிஸோட சேலரியை நம்ம டச் பண்ணும்போது அவங்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகலை, தென் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகாது. இப்போ உங்கள் கம்பெனி வந்து லாஸில் போயிட்டுருக்கு, ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுனா அந்த கேஸ் வந்து டிஃப்ரெண்ட். பட் நம்மளோட ஹோல் டார்கெட் வந்து ஆல்ரெடி பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ் ஆஸ் வெல் ப்ராஃபிட்டபுளாக போயிட்டு இருக்கிற கம்பெனிஸ் தான் கேன் எய்ம் டு பிகம் 100 crore கம்பெனி. பிகாஸ் இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. இப்போ அந்த ஸ்டேஜில் இருந்து நீங்கள் போகிறதுக்கு யூ கேன் ஆல்சோ கன்சிடர் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸோட பர் கேபிட்டா இன்கம் வந்து டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகணும். ரேதர் தேன் நிறைய ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி வந்து ரொம்ப காலமாக 5 to 10 years 12 years கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப லாயலாக இருப்பார், பட் அவரோட சேலரி பேக்கேஜ் கம்மியாக இருக்கும். அப்போ பர்சிஸ்டண்ட்டாக வென் ஐ கனெக்ட் வித் மெனி பிஸ்னஸ் ஓனர்ஸ், இப்போ நான் Tier 2 Tier 3 இருக்கட்டும், மெட்ரோஸில் இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஆர் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை மீட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் என்னென்னா, எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து லாங்கர் ரன் ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களோட பசங்களே எங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது தேர் மேக்கிங் மோர் மணி தேன் தட் ரிசோர்ஸ், பட் அவங்க ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கல அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இந்தியா மாதிரி கண்ட்ரியில் நம்ம இப்போது சிங்கப்பூர் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கப்பூரோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து when it begins at 9:30 அப்படின்னா பீக் ஹவர்ஸ் போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பீக் டிராஃபிக் ஹவர்ஸ் ஒரு 7:30 to 8 o'clock இருக்கும். அதே நீங்கள் மற்ற கண்ட்ரி லைக் ஜப்பான், ஜெர்மனி, இல்லை நல்ல வளர்ந்த நாடுங்க, இல்லை எந்த கண்ட்ரி வந்து ரொம்ப அக்ரெசிவாக க்ரோத்தை நோக்கி போகிறாங்களோ நீங்கள் அங்கெல்லாம் அவங்களோட பீக் ஹவர்ஸையும் அவங்களோட ஒர்க்கிங் ஸ்டார்டிங் டைமு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஸ்டார்டிங் டைமுக்கும் பீக் டிராஃபிக் ஹவர்ஸ்க்கும் ஒரு 2.5 hours வந்து கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 2 hours வித்தியாசமாவது இருக்கும். பட் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா 10 o'clock ஆஃபீஸ் டைமிங்னா பீக் ஹவர்ஸ் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா 9:30 to 10 தான் பீக் ஹவர்ஸாகவே இருக்கும். ஒய்? பிகாஸ் வி மென்ட் லைக் தட். நம்மளோட அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அவங்களும் ஹியூமன் தான், நம்மளும் ஹியூமன் தான். ஹவு தே கேன் ஏபிள் டு டூ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இன்டர்னல் கவர்னன்ஸ். ஸோ இன்டர்னலாக தே ஹவ் கிரியேட்டட் பாலிசிஸ். இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுற பாலிசி எப்படி இருக்குது? 10 மணிக்கு வந்தால் 10,000 ரூபா. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒருத்தர் வந்து 25,000 சேலரி வாங்குறாரு. அவர் வந்து பர் டே அவரோட சேலரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,000 rupees அப்படின்னா 10 மணிக்கு கரெக்டாக வந்துட்டால் 1,000. அதே 10:05 வந்தால் அவரோட 1,000லேருந்து ஒரு 100 rupees டிடெக்ட் பண்ணுவோம், 200 டிடெக்ட் பண்ணுவோம். இந்த லெவல் ஆஃப் பாலிசி மேக்கிங்கில் தான் நம்ம இருக்கோம். ஸோ வி ஹாவ் டு ஸ்டார்ட் திங்கிங் இன் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ். ஏன்னா இங்கே ஹோல் ஈகோ சிஸ்டமே அவங்க வந்து சைல்ட்ஹுட்லேருந்து ஒரு விதமாக தான் க்ரோ ஆகிருக்காங்க. ஸோ 10 o'clock ஈவெண்ட் அப்படின்னா தே வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம் அட் 9:30. அதே 11 o'clock ஈவெண்ட்னா தே ஸ்டார்ட் அட் ஹோம் பை 10:30. தே வில் ஹாவ் அ கைண்ட் ஆஃப் அசம்ஷன் நம்ம கரெக்டாக டைமுக்கு போகிறது பற்றியும் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. அப்படியே 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்னாலும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் எல்லாம் இல்லை ஒரு மீட்டிங்கோ ஈவெண்ட் ஆர்கனைசிங்கோ 11ன்னு சொன்னால் 11:30 12 தான் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து காலங்காலமாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே பண்ண வேண்டியது அவங்க வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான பாலிசிஸை நம்ம பில்ட் பண்ணணும். ரேதர் தென் தே ஷுட் நாட் ஃபீல் நம்மளை க்ரஷ் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ ஆத்தென்டிக்காக ஜென்யூனாக அவங்களோட லைஃப்பில் அவங்க பர் கேபிட்டாவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரியான சிஸ்டம் ப்ராசஸை கொண்டு வரீங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து என்னோட ஒரு சில சஜஷன். பட் அடிப்படை நோக்கம் என்னென்னா, ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் ஓனரான நீங்கள் ஒரு 100 crore கம்பெனியை பில்ட் பண்ணுறதுக்கான அவசியம், இவ்வளோ பீப்புள் இருக்காங்க, இன்னும் 10,000 rupees கூட பர் மந்த்துக்கு இன்கம் அதை விட கம்மியாக மேக் பண்ணுறவங்க மோர் தென் 45 lakh ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதே இப்போதைக்கு ஒரு குவாலிட்டியான லைஃப்பை வாழ்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 25,000 50,000 ரூபா தேவைப்படுது. அதை மேக் பண்ணுற கேட்டகிரி மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 98 + 45 lakhs. இப்போ 98 + 45 lakh போட்டிங்கன்னா 143 lakh ஃபேமிலிஸ் வந்து அந்த பேசிக்ஸில் இருக்காங்க, இன்னும் அதை விட்டு வெளியில் வரல. அப்போ அவங்க அதிலிருந்து வெளியில் வரதுக்கான கான்ட்ரிபியூஷனை ஆஸ் அ 100 crore லீடராக நீங்கள் பண்ணால் அதுதான் நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கொடுத்துருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து தமிழ்நாடுவை பேஸ் பண்ணி தான். ஸோ டேக்ஸஸை அதிகமாக கொடுக்குற டாப் 5 ஸ்டேட்டில் தமிழ்நாடு இருக்குது. இப்போ தமிழ்நாடோட கண்டிஷனே இப்படி இருக்குன்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பாட்காஸ்டோட சீரீஸோட நோக்கம், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த பர்டிகுலர் பாட்காஸ்டோட நோக்கம் வந்து நீங்கள் எப்படி வந்து
உங்கள் கூட லாங்கர் ரன் ட்ராவல் பண்ணுறவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட பெர் கேபிட்டாவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அப்படி அவங்க அதில் வளர்ச்சியை பார்க்கும்போது டெஃபினட்டாக அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இது லாஸ் மேக்கிங்கோ ப்ளீட் ஆகிட்டு இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸாலேயோ அவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியாது. பட் ஆல்ரெடி பிரேக் ஈவன் அச்சீவ் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற ஆர்கனைசேஷனால் அவங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸ்லேருந்து சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தே கேன் புட் இட் அக்ராஸ் இன் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் ரிசோர்ஸஸ். நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, நீங்கள் காஸ்ட் கட்டுன்னு வரும்போது ஸ்ட்ரைட்டாகவே எம்ப்ளாயிஸ்க்கான ஓவர் ஹெட்ஸை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் யூ கேன் ஆல்சோ திங்க் ஆஃப் அதர் ஃப்ரூகல் வேஸ். பட் யூ ஆல்சோ ஒரு விஷயத்தை மேக் ஷோர் பண்ணணும், ஷேடோ ரிசோர்ஸஸை நிச்சயம் நீங்கள் ஆர்கனைசேஷனை விட்டு எராடிகேட் பண்ணியே தீரணும். அவங்க ஷேடோ ரிசோர்ஸாக இருக்கிறதுக்கு முன்னாடி யூ கேன் ஹெல்ப் தெம் ஐடென்டிஃபை தேர் பெயின் பாயிண்ட் அண்ட் கிவ் தெம் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அதை அவங்க எடுத்துகிட்டு போல நீங்கள் எராடிகேட் பண்ணலாம். அதை பற்றி நான் பேச வரல. நான் சொல்ல வர்றது அந்த பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் எவ்ரி எம்ப்ளாயி இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கான்ட்ரிபியூஷன் தேவைப்படுது. அதுக்காகவாது நீங்கள் கண்டிப்பாக 100 crore மேக் பண்ணி ஆகணும். ஸோ ஐ ஹோப் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மேற்கொண்டு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இதை என்னோட லிங்க்டின்லையும் ஒரு ஆர்டிக்கலாக பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ வாய்ப்பு கிடைக்கும் போது என்னோட லிங்க்டின் நியூஸ் லெட்டர் தி 100 crore லீடரையும் போய் பாருங்கள். இப்போ நான் சொன்ன விஷயத்தை டீட்டெயிலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு மை பாட்காஸ்ட் தி 100 crore லீடர். ஹாவ் அ கிரேட் டே.